ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 8122229971. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே ஆல்சோ அவைலபிளா இருக்குது. ஸோ இதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிக்க முன்னாடி ஸோ படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டைம், ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே ஜஸ்ட் ரிவிஷன் விட்டுட்டு எக்ஸாம் ரெடியாக பர்ஃபெக்டாக உட்காரும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஸோ இந்த சீரியஸ் ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 1000 ஜிகே வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 20-30 கொஸ்டின் பார்த்தோன்னா டெய்லிக்கும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஸோ தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஸோ பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டிருப்பாரு, சரியா? ஸோ இந்த பாரதிதாசன் மற்றும் பாரதியார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த பெண் உரிமைக்கு போராடியவர்கள் அதுலேயே பார்த்தோன்னா இவங்க வந்து வந்துருவாங்க. பாரதியார் மற்றும் பாரதிதாசன் கல்வி கேட்க போராடியவர்கள் அவங்களும் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது சில விஷயம் இருக்கும். இந்த பாரதிதாசன் சொல்லும்போது அவருடைய நூலுக்காக பார்த்தோன்னா சாகித் அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. எந்த நூல் அப்படின்னு சொல்லும்போது பிசிராந்தியார் என்ற நாவலுக்காக. பிசிராந்தியார் என்ற நாவல் தான் இருப்பாங்க. அவருக்கு வந்து ஸோ சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது துரை மாணிக்கம். அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். ஸோ அதனால பார்த்தோன்னா மாணிக்கம் என்பதே சரியான விடை. சிறப்பு பெயர் தான் பார்த்தோன்னா அந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது துரை மாணிக்கம் என்பதே சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3, குறில் எழுத்தை பார்த்தோன்னா குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். நெடில் அப்படின்னு சொன்னா 2 மாத்திரை. நெடில் அப்படின்னா 2 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. இப்போ மெய் எழுத்து அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதாவது புள்ளி வச்ச எழுத்து இது எல்லாமே பார்த்தோன்னா மெய் எழுத்தால எவ்வளோ ஒலிக்கும் அப்படின்னா கால அளவு எல்லாமே அரை மாத்திரை, எல்லாமே அரை மாத்திரைகளாக ஒலிக்கும். ஸோ அதுக்கப்புறமா குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அளபடை அப்படின்னு போகும்போது குறுகி ஒலிக்கும் நீண்டு ஒலிக்கும் அப்படின்றதெல்லாம் அளபடனா நீண்டு ஒலிக்குது. குற்றிய லுகரம் லிகரம் சாகும்போது குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரங்களாகவும் இகரங்களாகவும் காணப்படுகிறது, சரிங்களா? அடுத்து டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழாக்கம் என்ன? டச் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லும்போது தொடு திரை. ஸோ இப்போ இந்த போர்டு யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு. இது ஒரு டச் ஸ்கிரீன், இது ஒரு டச் ஸ்கிரீன் தான். ஸோ டச் பண்ண என்ன பண்ணுது ஒர்க் அவுட் ஆகுது. அது மாதிரி டச் திரைன்னு சொல்லும்போது தொடு திரை. டச்னா தொடுதல், ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லும்போது திரை. ஏன்னா ஸ்கிரீன் கீழ் சொல்லும்போது திரைப்படம். அது மாதிரி டச் ஸ்கிரீன் சொல்லும்போது தொடு திரை அப்படின்னு போயிருப்பாங்க, சரியா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி, கழுத்தில் சூடுவதன் பெயர் என்ன? கழுத்தில் சூடுவதற்கான பெயர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க, சரியா? உங்களுக்கான கேள்விகளும் இடையிடையில வச்சிருப்பேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கை அப்படின்னா கணையாழி. ஸோ விரல சொல்றது பார்த்தோன்னா கணையாழி அப்படின்னா மோதிரம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா இப்போ காது குண்டலம், காதுன்னு சொல்லும் போது குண்டலம் அப்படின்னு போயிருப்பாங்க. கால் அப்படின்னு சொல்லும்போது சிலம்பு, கால் வந்து பார்த்தோன்னா சிலம்புன்னு போயிருப்பாங்க. இடை அப்படின்னு சொல்லும்போது மணிமேகலை இடையில் அணிவிப்பாங்க. வளையாபதி வளையல். ஸோ பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்துருப்பாங்க. விரல் அப்படின்னு சொல்லும்போது கணையாழி. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கழுத்தில் சூடுவதின் பெயர் என்ன? கழுத்துல பொறுத்த மாலை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாலைக்கு வேற பெயர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க, சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் தாராபாரதி ஏதாவது நூல் எதுன்னு கேட்டாங்க, சரியா? தாராபாரதி ஏதாவது நிறைய நூல் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த நூல் தாராபாரதி எழுதல. இந்த தண்ணீர் பூக்கள் இல்லை கண்ணீர் பூக்கள், இது கண்ணீர் பூக்கள். ஸோ இந்த கண்ணீர் பூக்கள் யாருடைய நூலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மு மேத்தா அவர்கள் எழுதிய நூல் தான் பார்த்தோன்னா கண்ணீர் பூக்கள், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு சொல்லும்போது மதுரை. ஒரு முறை என்ன பண்றாருன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய அரசியல் குரு, காந்தியடிகளின் அரசியல் குரு யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இவர் வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரீச் பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு திரும்பினா 1893 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. போயிட்டு கிட்டத்தட்ட 2018 ரிட்டர்ன் வராரு. ஸோ அப்பப்போ வந்துட்டு போகும்போது பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு, அவருடைய அரசியல் குரு வந்து பார்த்தோன்னா அவருக்கு சில போதனைகள் கொடுத்துருப்பாரு. ஒரு நல்ல தலைவனா ஆகணும் அப்படின்னா பப்ளிக்கோட மனநிலையை புரிந்துக்கோ, நீங்க நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணும்போது பல்வேறுபட்ட மக்கள் நீங்க வந்து மீட் பண்ண போறீங்க. அப்படி மீட் பண்ணும்போது ஸோ அவங்க இருந்து பார்த்தோன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. அப்பதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதன்படி என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்றாரு. அவர் வரும்போது
நல்லா கோட் ஷூட். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஏன்னா ஒரு லாயர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா பணக்காரா இருப்பாரு, லாயரா இருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வந்து இறங்கி சுத்திட்டு வரும்போது, இங்க மதுரையில வரும்போது பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் எப்படி இருப்பான்னு பார்த்தோன்னா, கோமணம் கட்டிக்கிட்டும், ஸோ மேல் சட்டை எல்லாமே பார்த்தோன்னா ஒரு துண்டு கட்டிக்கணும். ஸோ தலையில் தலப்பா கட்டிக்கணும். ஒரு மாதிரி ஒரு வேட்டி அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தோன்னா அவருடைய மனநிலை மாறுகிறது. ஸோ நம்ம மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் பார்த்தோன்னா கோட் சூட் போட்டு போனால் நல்லா இருக்காது. என்ன பண்ணாரு உடனே, ஸோ அதுக்கப்புறமா என் வாழ்நாள் புதுசு நான் திரும்ப கோட் சூட்டே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, இடுப்புல ஒரு வேட்டியும் மேல ஒரு வேட்டி மடிமாரு படிச்சு வந்து பார்த்தா போட்டுப்பாரு. வேட்டி மட்டும் தான் தன் வாழ்நாள் முழுதும் உடையா மாத்திருப்பாரு. அந்த உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் அப்படின்னு சொல்லும்போது மதுரை என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. வேல் நாச்சிய சிவகங்கை மீட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது 1780 என்பது சரியான விடை. ஸோ இதுக்கு முன்னாடி 1772 காளையார் கோயில் போர்ல இருந்து பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் அவருடைய கணவர் அவர் என்ன பண்றாரு, காளையார் கோயில் போர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து சாவடிச்சிடறாங்க. சாவடிச்சு என்ன பண்றாங்க, சிவகங்கையை கைப்பற்றிறாங்க. சிவகங்கையை கைப்பற்றிறாங்க. கைப்பற்ற உடனே பார்த்தோன்னா அவங்களுடைய மகள் வெள்ளைநாச்சியார் கூட்டுக்கிட்டு 1772 என்ன பண்றாரு, இங்கிருந்து திண்டுக்கலுக்கு போறாங்க. கோபால நாயக்கர் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா அங்க போயிட்டு தஞ்சம் புகுறாங்க. ஒரு 8 வருஷம் பார்த்தோன்னா அவருடைய அடைக்கலம் புகுந்து அங்க அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஸோ தன்னை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ போர்க்கலைகள், குதிரை ஏற்றம், ஸோ வாள் வீச்சு எல்லாத்தையும் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் படைகளை திரட்டி கொண்டு 1780 மருது பாண்டிய சகோதரர்கள் உதவியோட திரும்ப என்ன பண்றாங்க, சிவகங்கை மீட்டு ராணியை அரச பதவி வைக்கிறாங்க. அதுதான் கொடுத்திருப்பாங்க. வேல் நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780 என்பது சரியான விடை. அடுத்து தந்தையும் தாயும். ஸோ இந்த மாதிரி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா இடையில யூஸ் பண்ணால் இது இடைச்சொல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒருவேளை இலக்கண குறிப்பு தருக தந்தையும் தாயும் இலக்கணம் தருக அப்படின்னாக்கா எண்ணுமை அப்படின்னு போயிருப்பாங்க. இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லும் போது எண்ணுமை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ற சொல் வெளிப்படையா வந்தா எண்ணுமை, என்ற சொல் மறைந்து வந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை. தாய் செய் இல்ல தந்தை தாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தந்தை செய், தாய் செய், தந்தை தாய் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உம்முன்ற வார்த்தை மறைமுகமா வரது அல்லது உண்மை தொகை. தொகைனா மறைந்து வரதுன்னு அர்த்தம். தொக்கி வருவதால் உண்மை தொகைன்னு போயிருப்பாங்க. இங்க வெளிப்படையா வந்ததுனால எண்ணுமை இலக்கண குறிப்பு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா எந்த வார்த்தை எங்க வரும்னு பார்த்தோன்னா இடையில மட்டுமே யூஸ் பண்றதால் இது இடைச்சொல் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து கன்னி என்பது எத்தனை அடிகள் பாடக்கூடியது? கன்னி அப்படின்னு சொல்லும்போது 2 அடிகள் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் பார்த்தோன்னா கன்னி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சிந்து அதே மாதிரி 2 அடி, குரல் 2 அடி, ஸோ கன்னி 2 அடி அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? அடுத்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னு போயிருப்பாங்க. மணிமேகலை இரட்டை காப்பியம் சொல்லும் போது மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்களா குறிப்பிடுவாங்க. சிலப்பதிகாரத்தின் காப்பிய நாயகனான கோவலனுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ இதுல இருக்கிற கோவலன், கண்ணகி, மாதவி. ஸோ இந்த 3 பேர் இருப்பாங்க. அந்த மாதவிக்கும் இந்த கோவலனுக்கும் பிறந்த மகள் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலை அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு. மணி பல்லவ தீவுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. மணி பல்லவ தீவு. சரியா? மணி பல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. போகும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அக்ஷய பாத்திரம் வந்து கிடைக்கிறது. அதுல ஆதிரை அப்படின்ற பெண் தான் முதல்ல அது சாப்பாடு போட்டிருப்பாங்க. அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அங்கதான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. பொதுவா சொல் அப்படின்னு சொல்லும்போது முதற் சொல் அந்த மாதிரி போயிருப்பாங்கல்ல. சரியா? இப்ப எழுத்து அப்படின்னு சொல்லும்போது முதல் எழுத்து சார்பு எழுத்து சொல்லுவாங்க. சொல் அப்படின்னு சொல்லும்போது 4 வகைப்படும். சொல் இலக்கண முறைப்படி 4 வகையிடும், இலக்கிய முறைப்படி 4 வகைப்படும். சரியா? ஸோ வட சொல்லு, திசை சொல்லு, உரி சொல்லு, ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்கல்ல. மொத்தமா இலக்கண அடிப்படையில் 4, இலக்கிய அடிப்படையில் 4 டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதுல இந்த பெயர் சொல், வினை சொல், ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த பெயர் சொல் அப்படின்றது 6 வகைப்படும். பெயர் சொல் வந்து பார்த்தோன்னா 6 வகைப்படும். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் பார்த்தோன்னா ஆசிய ஜோதி. ஸோ ஆசிய தேசிய லைட் ஆஃப் ஏசியா, லைட் ஆஃப் ஏசியான்னு சொல்லுவாங்க. எழுதுறது பார்த்தோன்னா எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு அப்படின்னு தான் பார்த்தோன்னா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூலாக கருதப்படுகிறது. அடுத்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வடியன் என கூறியவர் யார்? வள்ளலார். இவர் வந்து பார்த்தோன்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ராமலிங்க அடிகளார், வள்ளலார், திருவருட்பா. சரியா? திருவருட்பாவின் ஆசிரியர் அவர் தான். அடுத்து குழந்தைகளை பாதுகாப்பும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கையில சத்யாரதி பச்பந்த் பச்சவ் அந்தோலன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு.
கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 80,000 குழந்தைகள் மேல சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய சேவையை பாராட்டி 2014 அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்திருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருப்பாரு. யார் கூடன்னா மலாலா யூசுப்சாய் அவங்க கூட பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணி அவரோடு வந்து வாங்கியிருப்பாரு. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லும்போது மனித நேயம், மெர்சி அப்படின்னா கருணை, பேடி அப்படின்னா நெல் பயிர், பேடினா நெல், நெல் பயிர் சொல்லும்போது பேடி கிராப்ட் வந்திருக்கும். ஸோ இதுதான் அது தவறானதாக கருதப்படுகிறது. அடுத்து மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளது? மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளது. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். ஸோ எளிய இளைஞர்களுக்கு வந்து கூடப்படும் பாடல் தான் மூதுரை. மூதுரை அப்படின்னா மூத்தோர்கள் கூறும் அறிவுரை அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. மொத்தமா 31 பாடல்கள் காணப்படுகிறது. அடுத்து காமராசர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் காணப்படுறது. ஒவ்வொரு இடத்துல பார்த்தோன்னா ஒவ்வொரு தலைவர்கள் பெயர்ல பல்கலைக்கழகம் நிறுவியிருப்பாங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கிறது பார்த்தோன்னா காமராசர் பல்கலைக்கழகம். இப்போ திருச்சி பாரதிதாசன், இப்போ கோயம்புத்தூர் பாரதியார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திருவள்ளுவர் வேலூர். ஸோ இந்த மாதிரி அறிஞர் அண்ணா சென்னை. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் நிறுவியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் காமராசருக்கு மதுரையில பல்கலைக்கழகம் நிறுவியிருக்காங்க. அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரா அரங்கநாதன். அரங்கநாதன் இவர் தான் பார்த்தோன்னா இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுறார். ஸோ இவருடைய பிறந்தநாள் தான் பார்த்தோன்னா இந்தியாவில் இந்திய தேசிய நூலக நாளாக, இந்திய தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியா, ஆகஸ்ட் 9. அடுத்து ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னா ஆசாரக்கோவையில் 100 வெண்பாக்கள் காணப்படுகிறது. ஓகே. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திருவிழாக்களோட செட்டா பாருங்க. பஞ்சாப் லோரி வரணும், ஆனால் மகர சங்கராந்தி தான் தப்பு. கர்நாடகம் பார்த்தோன்னா பொங்கல், அதுவும் தப்பு. ஆந்திரா லோரி தப்பு. குஜராத்தில் பார்த்தோன்னா உத்தராயன் என்ற பெயர் அழைக்கப்படுகிறது. அப்போ இது மட்டும்தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். இந்த வானம்பாடி குறிப்பிட முன்னோடி அழைக்கப்படுவதுன்னு பார்த்தோன்னா முடியரசன் தான் குறிப்பிடுவாங்க. பரத்தியர் என்ற மக்கள் எந்த நிலத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லும்போது பரத்தியர் அப்படின்னு சொல்லும்போது நெய்தல். குறிஞ்சி நிலத்துல பார்த்தோன்னா இருப்பாங்க குறவர் குரத்தி அவங்க வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி நிலம். ஸோ ஆயர் ஆய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து முல்லை நிலம். மருத நிலம் அப்படின்னு எடுக்கும்போது உழத்தியர் இவங்க வந்து மருத நிலம். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா பரத்தியர் நெய்தல் நிலம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மரத்தியர் அப்படின்னு போயிருப்பாங்க. அவங்க வந்து வாழை நிலத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஊவே சுவாமிநாத ஐயர். அவர் தான் பார்த்தோன்னா தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் மற்றும் சிலரோட சேர்ந்து இருப்பாங்க. பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் மீட்டு அச்சில் ஏற்றக்கூடிய முக்கியமான பணிகளை செய்தால் இவர் வந்து சேவையை பாராட்டியவரை தமிழ் தாத்தா என்று அன்பால் அழைக்கப்படுகிறார் ஊவே சுவாமிநாத ஐயர். அடுத்து உங்களுக்கான கேள்வி, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. சரிங்களா? அடுத்து இலையின் பணி யாது? இலை அப்படின்னு கொடுப்பாங்க. இலை துளை. இலை அப்படின்னு கொடுக்கும்போது சுவாசத்தில் பயன்படுகிறது, நீராவி போக்கு பயன்படுகிறது. இலை துளை போடுவா நீராவி போக்கு. இலை துளை முக்கிய பணினா நீராவி போக்கு. இலை அப்படின்னு சொல்லும்போது சுவாசத்தில் பயன்படுத்துகிறது. இலை சுவாசித்தலுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் பயன்படுகிறது, நீராவி போக்குக்கும் பயன்படுகிறது. அடுத்து திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லும்போது சைகஸ். திறந்த விதை தாவரம் வந்து சைகஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. மூடிய விதை தாவரம் பார்த்தோன்னா மாமரதம். இதெல்லாம் எடுக்கும்போது மூடிய விதை தாவரங்கள்லாம் போயிருப்பாங்க. சரியா? அடுத்து உலகின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தோன்னா நைல் நதி. 6650 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு உலகில் நீளமான நதியாக நைல் நதி காணப்படுகிறது. உலகின் அகலமான நதி அல்லது பெரிய நதி, அகலமான அல்லது பெரிய நதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா அமேசான் வரும். அமேசான் ஆறுகள் தான் உலகின் அகலமான அல்லது பெரிய நதியாக கருதப்படுகிறது. ஸோ இந்தியாவின் நீளமான நதி எது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்தியாவின் நீளமான நதி ஒரு கிலோமீட்டர் 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கருதப்படுவது எதுவோ அதுதான் பார்த்தோன்னா இந்தியாவின் நீளமான நதியாக கருதப்படுகிறது. கொஸ்டின் 29, பூமியில் மொத்த ஒளிச்சேர்கள் எத்தனை சதவீதம் கடல் வாழ் தாவரம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 40% பார்த்தோன்னா கடல் வாழ் தாவரங்களிலும், ஸோ மீதி எல்லாம் என்ன பண்ணும்போது 60% பார்த்தோன்னா நிலவாழ் தாவரங்களிலும் காணப்படுறது. 60% நிலவாழ் தாவரங்களிலும், கடல் வாழ்ல பார்த்தோன்னா
ஒரு 40% ஒளிச்சேர்க்கையும் செய்கிறது. கொஸ்டின் நம்பர் 30. உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எதுன்னு சொல்லும்போது அக்டோபர் மாதம் முதல் திங்கள். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை தான் என்ன பண்றாங்க, உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு அடுத்தடுத்த கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒருவேளை இதே மாதிரி பார்த்தோன்னா நம்மகிட்ட 2000 கொஸ்டின் இருக்குது. சரியா? ஒன்லைனராகவே பார்த்தோன்னா 2000 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒன்லைனில் காணப்படுறது. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ 8122299971. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி 8122299971. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.